அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு சமூக ஊடகங்களையும் சரி, முக்கியமான செய்தி ஊடகங்களையும் சரி, ரொம்ப பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டால் மதுரை ஆதீனம் தான். அவர் நேற்று சாலையில் செல்லக்கூடிய நேரத்தில் நடந்த ஒரு சாதாரண ஒரு விபத்தை எப்படி மத மோதலாக மாற்றலாம் என்று அவர் போட்ட ஒரு சதி திட்டம், அது கள்ளக்குறிச்சி காவல்துறையினால் அந்த சதி முறியடிக்கப்பட்டு அது இன்றைக்கு முக்கிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இவர் இன்றைக்கு புதிதாக போட்ட சதி திட்டம் கிடையாது. நீண்ட காலமாகவே இவர் இந்த சதி திட்டத்தை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். 2022 இவர் ஒரு கோயிலுக்காக வேண்டி போறார். அந்த கோயிலுக்கு போய் அவர் வழிபட்டு வெளியே வந்த உடனே பத்திரிகையாளரை சந்திக்கிறார். 2022 அவர் கொடுத்த அந்த பேட்டியை அப்படியே நான் வாசிக்கிறேன். வெளியில் வந்து சொல்றாரு, என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அதாவது மடாதிபதியாக பொறுப்பெடுத்த உடனே ஏற்கனவே 44 ஆண்டுகளாக அருணகிரிநாதர் அங்க மதுரை ஆதீனமாக இருந்தார். எல்லா சமூக மக்களோடு நன்கு பழகக்கூடியவர். எந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தையும் அவர் பேசாத ஒரு நபர். இத்தனை ஆண்டு காலம் அவர் மதுரை ஆதீனமாக இருந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் வராத அச்சுறுத்தல். இவர் பதவியேற்ற உடனேயே புதிதாக ஒரு கோயிலுக்கு போறாரு. அங்க போய் வெளியே வந்த உடனே சொல்றாரு, என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, என்னை கொல்ல சதி செய்கிறார்கள், நான் உடனடியாக மோடியை போய் பார்க்க போறேன், அமித்ஷாவை போய் பார்க்க போறேன் அப்படிங்கிறாரு. அப்பயே இவர் யார் என்பது 2022 தெரிந்து விட்டது. இப்ப இந்த 2025 நடந்த இந்த சாலை விபத்துல கூட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வெளியே வந்த பிறகு பார்த்தா இந்த மதுரை ஆதீனம் சென்ற அந்த கார் ஓட்டுநர் தான் மிகப்பெரிய தப்பு செய்திருக்கிறார். அதற்கு ஒரு வழக்கு காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரேஷா ஓட்டுறாங்க, சாலை விதியை மீறி ஓட்டுறாங்க அப்படின்ற வழக்கு அந்த ஓட்டுநருக்கு போதும். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் அதை செஞ்சு தப்புக்கு போதும். அதோட அவர் நிறுத்தல. அந்த கார் ஓட்டுநர் பின்னாடி பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, கார்ல நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்றாரு. ஒரு பெரிய பொய். அந்த கார்ல முஸ்லீம்கள் தொப்பி போட்டிருந்தாங்க, குல்லா போட்டிருந்தாங்க, நாங்க அந்த கார் வேகமாக நிற்காமல் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அது அடுத்த பொய். முஸ்லீம்கள் அந்த காரில் பயணித்திருக்கிறாங்க. அவர்கள் 2 பேரும் அங்கேயே நின்று இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க. 2 பேரும் அந்த இடத்துல கலைஞ்சி இருக்கிறாங்க. அப்ப சாதாரண ஒரு விபத்துல என்ன நடக்குமோ சாலையில் அதுதான் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த தடுப்பு பேரிகார்டை உடைச்சு வந்தாருங்கன்னு சொன்னது போய், அதில் நாங்கள் உள்ள எட்டி பார்த்தோம், அதில் முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னு என்று சொல்லி இவர்கள் வந்து நேரில் ஆளை பார்க்காம அவர்கள் தப்பித்து ஓடும்போது கண்டறிந்த செய்தி மாதிரி சொன்னது ஒரு பொய். இது சாதாரணமாக விடக்கூடிய வழக்கு அல்ல. இது ஏதோ ஒரு விபத்தில் ஏற்பட்ட வழக்கு பதிவு செஞ்சு விட முடியாது. அந்த கார் ஓட்டுநராக இருந்தாலும் சரி, மதுரை ஆதீனமாக இருந்தாலும் சரி, இவர்கள் திட்டமிட்டு நடக்காத ஒரு நிகழ்வை ஒரு மத மோதலை உண்டாக்கும் அளவிற்கு ஒரு பதட்டத்தை இவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள். ஒருவேளை இவரை நம்பி இன்றைக்கு சிலர் இறங்கி இருந்தால், சிலர் கலவரத்தில் ஈடுபட்டு இருந்தால் எவ்வளவு பெரிய பின்விளைவை இந்த தேசம் சந்தித்திருக்கும். அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய குறுகிய எண்ணத்தோடு இந்த வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை, 2 பிரிவினர்களுக்கிடையே மத மோதலை பகைமையை உண்டாக்கும் அளவிற்கு இவர் பேசிய பேச்சுக்கு 153A செக்ஷன் அடிப்படையில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படணும். 3 ஆண்டு காலம் அளவிற்கு சிறை தண்டனை உள்ள அந்த பிரிவின் கீழ் இவர் வழக்கு செய்யப்பட்டு சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் தண்டிக்கப்பட்டால் தான் இது போன்று நாளைக்கு இது போன்ற ஒரு கெட்ட செயலை செய்வதற்கு யாரும் துணிய மாட்டார்கள். அப்ப சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். அது யாராக இருந்தாலும் சரி, அது மதுரை ஆதீனமாக இருக்கட்டும், இல்ல சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், செய்யக்கூடிய காரியம் தவறு என்று சொன்னால் சட்டத்தின் அடிப்படையில் அவர்களும் தண்டிக்கப்பட்டால் தான் சட்டத்தின் ஆட்சி இங்கு தமிழகத்தில் நிலைபெறும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நம்பிக்கை மக்களுக்கும் ஏற்படும். இதை தமிழக அரசு செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.